மனைவி இழந்த கணவனின் வலி நிறைந்த வார்த்தைகள். இன்று வீட்டு கதவை திறக்கும் ஒவ்வொரு முறையும் நீ உள்ளே இருந்து கதவை திறப்பாய் என்ற பழக்கம் என் கண்களை இன்னும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. கதவு திறக்கிறது, வீடு திறக்கிறது, ஆனால் என் வாழ்க்கை மட்டும் அன்றே மூடப்பட்டு விட்டது. உன் செருப்பு இருந்த இடம் காலியாக இருக்கிறது, ஆனால் அந்த காலியிடம் என் இதயத்தை விட கனமாக இருக்கிறது. நான் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டீங்களா என்ற ஒரு கேள்வி யாரும் கேட்கவில்லை. அந்த ஒரு கேள்விக்காக தான் ஒரு மனிதன் வீட்டுக்கு ஓடி வருகிறான் என்பதை நீ போன பிறகுதான் புரிந்து கொண்டேன். உன் குரல் இல்லாத இந்த வீடு வீடாக இல்லை. சத்தம் இல்லாத கோயில் போல, உயிர் இல்லாத உடம்பு போல அமைதியிலேயே அலறிக் கொண்டிருக்கிறது. நீ இருந்தபோது எத்தனை முறை உன்னை புறக்கணித்தேன். கொஞ்சம் சும்மா இரு, பிறகு பேசலாம், இப்ப வேலையா இருக்கு. இந்த 3 வார்த்தைகளால் தான் உன் மனதை தினமும் காயப்படுத்தினேன். ஆனால் இன்று நான் பேச 1000 வார்த்தைகள் வைத்திருக்கிறேன். அவற்றை கேட்க நீ இல்லை. உன் அலமாரியை திறக்கவே பயமாக இருக்கிறது. அந்த சேலைகளை தொட்டால் உன் கைகள் என் கைகளை தொட்டது போல் தோன்றுகிறது. அடுத்த நொடியே நான் உடைந்து அழுகிறேன். உன் தலைமுடி சிக்கிய சீப்பு, உன் கண்ணாடி, உன் வளையல், உன் பொட்டு, எதையும் யாரும் தொடக்கூடாது என்று இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அவற்றில்தான் நான் இன்னும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். இரவில் தூக்கம் வரவில்லை. நீ படுத்திருந்த இடத்தை பார்த்து கொண்டே எத்தனை இரவுகள் விடிந்து விட்டன. ஒரு தலையணை காலியாக இருக்கிறது. ஆனால் அந்த காலியான தலையணை தான் என்னை ஒவ்வொரு இரவும் அணைத்துக் கொண்டு அழ வைக்கிறது. நீ சமைத்த சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் குறைந்தாலும் நான் முகம் சுளிப்பேன். இன்று எவ்வளவு பெரிய விருந்துக்கு சென்றாலும் உன் கையால் ஊட்டிய ஒரு கவளம் என் உயிருக்கு ஈடாகாது. நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இரவு முழுவதும் தூங்காமல் என்னை பார்த்து கொண்டிருப்பாய். இன்று எனக்கு காய்ச்சல் வந்தாலும் மருந்து குடித்தாயா என்று கேட்க ஒரு உயிரும் இல்லை. நீ இருந்தபோது நான் உனக்காக நேரம் ஒதுக்கவில்லை. இப்போது நேரம் மட்டும்தான் இருக்கிறது, நீதான் இல்லை. மக்கள் சொல்கிறார்கள் வாழ்க்கை முன்னோக்கி போக வேண்டும் என்று. எப்படி போகும்? என் வாழ்க்கையே என்னை விட்டு முன்னதாக போய்விட்டதே. நான் இன்று வாழ்வது உயிரோடு இருப்பதற்காக மட்டுமே, சந்தோஷமாக இல்லை. நான் சிரிப்பது மற்றவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக. நான் பேசுவது என் கண்ணீரை மறைப்பதற்காக. நான் உயிரோடு இருப்பது நீ விட்டு சென்ற நினைவுகளை இறக்கும் வரை சுமப்பதற்காக. சில நேரங்களில் உன் புகைப்படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து பேசுகிறேன். இன்று என்ன நடந்தது, யார் என்ன சொன்னார்கள், எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, எல்லாவற்றையும் சொல்கிறேன். ஆனால் முன்பு போல பரவாயில்லை, நான் இருக்கிறேன் என்ற அந்த சொல்லை அந்த புகைப்படத்தால் சொல்ல முடியவில்லை. நீ இறந்த நாளில் நான் ஒரு மனைவியை மட்டும் இழக்கவில்லை, என் தோழியை இழந்தேன், என் ஆறுதலை இழந்தேன், என் தைரியத்தை இழந்தேன், என் வீட்டின் சிரிப்பை இழந்தேன், என் வாழ்க்கையின் அர்த்தத்தையே இழந்தேன். இனி யாராவது என்னிடம் வந்து உன் வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நான் பதில் சொல்ல தயங்குகிறேன். ஏனென்றால் வீடு இருக்கிறது, ஆனால் என் வீடாக இருந்தவள் இல்லை. நீ போன பிறகு ஒவ்வொரு நாளும் நான் இறக்கிறேன். ஒரே நாளில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு நினைவிலும், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு தனிமையிலும். ஒரு மனிதன் மனைவியை இழந்த பிறகு அவனுடைய கண்களில் கண்ணீர் மட்டும் வருவதில்லை, அவனுடைய வாழ்க்கையே கண்களுக்குள் கரைந்து விடுகிறது. இன்று நான் கடவுளிடம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் கேட்கிறேன். இன்னொரு வாழ்க்கை இருந்தால் நீயே மீண்டும் என் மனைவியாக வா. இந்த முறை கண்டிப்பாக நீ சிரிக்கும் ஒவ்வொரு நொடியையும் நான் ரசிப்பேன். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்பேன். நீ சோர்ந்து போகும்போது ஒவ்வொரு நேரத்திலும் உன் கைகளை பிடித்து நடப்பேன். நீ அழும் முன்பே உன் கண்ணீரை துடைப்பேன். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மனைவியின் அருமை அவள் உயிரோடு இருக்கும்போது தெரியவில்லை என்றாலும், அவள் இல்லாத ஒவ்வொரு நாளும் அவனுடைய இதயம் அதை மறக்காமல் தண்டனையாக நினைவூட்டி கொண்டே இருக்கும். இதே போல உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.